கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக தற்போது தேமுதிக சார்பில் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்பாக பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன? இந்த ஆர்ப்பாட்ட பிரதான நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு நூற்றுக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்து இறந்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில. இது வந்து ஆளும் திமுக அரசு மேலே அனைவருமே குற்றம் சாருமே. அந்த ஆளும் திமுக அரசு கண்டிப்பா இது வெளியே கொண்டு வர மாட்டாங்க. அதனால் மக்களாக நாங்களும் எதிர்கட்சியும் போராட்டம் செஞ்சு இது மக்கள் விழிப்புணர்வு கொண்டு வந்து இந்த மாதிரி தவறான விஷயம் வேற எங்கேயும் கொண்டு வரக்கூடாது. இந்த ஆர்ப்பாட்டம் முக்கியமான ஒரு நோக்கமாக நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி பாதிச்ச பொதுமக்களுக்குமே இந்த நேரத்தில் ஒரு ஆறுதலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியா எல்லா கட்சிகளும் வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான பெரிய விவகாரத்துல சிபிஐ தேவைப்படுதா? இப்ப சிபிசிஐடி விசாரிக்கிறது திருப்தி இல்லையா? இல்ல, கண்டிப்பா சிபிசிஐடி இருக்கணும். ஏன்னா இதை வந்து ஆளும் அரசு மேலேயே நம்ம குற்றம் சொல்லும் போது நிச்சயமாக அவங்க அதிகாரிகள் எல்லாமே நீங்க அரசாங்கத்து கீழே வேலை செய்யறதுனால இது நிச்சயம் வெளியே கொண்டு வர முடியாது. இது சிபிசிஐடி போனாதான் இது தேவையான விஷயங்கள் வெளியே, சிபிஐ போனா இது தேவையான விஷயங்கள் வெளியே வரும். வந்தோடனே மக்களுக்கு வந்து அவங்க தேவையானது அது என்ன உண்மையான நிலையோ மக்களுக்கு தெரிவித்தாதான் இது ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மக்களும் விழிப்புணர்வா வருவாங்கன்னு நினைக்கிறேன். 10 லட்ச ரூபாய் நிவாரணம் அப்படிங்கிறது இப்பொழுதைய சூழ்நிலை அவங்களுக்கு அடிப்படை தேவையா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அதுல விமர்சனம் வைக்கக்கூடியதை எப்படி பார்க்கலாம்? அப்படி பார்த்தா இறந்தவங்களுக்கு மட்டும் அடிப்படை தேவை இல்லைங்க. அந்த கிராமத்தில் பெருமா மக்களுக்கு அடிப்படை தேவை தான். உங்களுக்கு தேவை, எனக்கே கூட தேவைதான். அதுக்காக நான் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தான் 10 லட்சம் வருதுன்னு எல்லாருமே இன்னைக்கு சாவாங்க. ஊக்குவிக்கிறதா இன்னைக்கு சூசைடுகள் இஸ் கிரைம்னு சொல்றாங்க. அப்ப சூசைடுக்கான ஒரு முன்னோக்கமான வேற ஒரு தோரணையா தான் இது இருக்கு. அந்த குடும்பங்களை வந்து பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அரசினோட கடமை தான். அப்ப அரசு தான் கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்கான்னு வருது இல்ல, எதுக்கு வருது? அரசு தான் கள்ளச்சாராயம் காய்ச்சிருந்தா தானே அப்ப அரசோட கடமையா இருக்கணும். அப்ப அரசு ஒத்து நாங்க தான் கள்ளச்சாராயம் காய்ச்சி நாங்க தான் குடும்பத்துக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு 10 லட்சம் கொடுக்கட்டும். கள்ளச்சாராயம் பாதிச்சவங்களுக்கு 10 லட்சம் சொல்றேன். அப்ப எல்லாருமே அது பண்ண ஆரம்பிப்பாங்க, ஃபாலோ பண்ணும். தவறான விஷயத்துக்கு போகும் தான் இது சொல்ல வரும். கொடுத்தது தப்பு இல்ல. அப்ப கொடுக்கலாம், திமுக அரசு அவங்களோட சொந்த பணத்தை கொடுக்கலாம். நீங்க மக்களோட வரி பணத்தை கொடுக்கறதா தவறு. இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில ஒரு கிராமத்துல மக்கள் இறந்திருக்காங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களோட வரி பணம் தான் நாங்க போகுது. அப்ப ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அது எப்படி? இது தவறான விஷயம். காசு கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் சொல்ற விஷயங்கள் செய்யற விஷயங்கள் தவறான நான் பாக்குறேன். ஒரு இளைஞரா தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அரசு தொடர்ச்சி வந்து குறைக்கிறதா சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு அந்த ட்ரக்ஸ் கலாச்சாரம் அதுக்குள்ள இருந்து தெரியல. இருந்தாலும் மக்கள் இளைஞர்கள் நிறைய பேர் அதை பாதிச்சிருக்காங்க. அது பல்வேறு நியூஸ்ல நம்ம பாக்குறோம். இணையதளங்கள் பல பேர் வந்து ரீல்ஸுக்கு காமெடியாக பண்ற ரீல்ஸ்லயுமே ட்ரக்ஸ் கலாச்சாரம் பத்தி நிறைய பேசுறாங்க. அதை பார்க்கும்போது அப்ப இந்த கலாச்சாரம் இன்னும் மக்கள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பாக்குறப்போ நிறைய லைக்ஸ் ஷேர்ஸ் போகுது. அப்ப அதுல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருது அந்த கலாச்சாரம் பிரதானமா இங்க இருக்குன்ட்டு. அதனால இளைஞர்கள் வந்து அந்த நோக்கத்தில் இருக்காங்க. அதனால தவறான ஒரு விஷயம். இது அரசாங்கம், காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து ஸ்டாப் பண்ணும். தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த மறு வாக்குப்பதிவு அது என்ன நிலையில இருக்கு சார்? அதுக்கான அறிக்கை, அதுக்கான தேவையான சூழல் எல்லாமே இப்போ சொல்லுவாங்க. ஒரு 4-5 டேஸ் வெயிட் பண்ணுங்க, நாங்களே அது அதிகாரப்பூர்வமா நாங்க சொல்றோம்.